ஜெம் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். இனப்படுகொலை அப்படிங்கிறது எல்லாமே நீங்கள் கண்டிப்பாக கேள்விப்பட்டிருப்பீங்க. இனப்படுகொலை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரு ஒரு இனம் அப்படின்னு ஒருத்தவங்க தெரிஞ்சுட்டா, இந்த இனத்தை டார்கெட் பண்ணி கொலை பண்ணுறாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இப்போ அந்த இனத்தை சேர்ந்து யார் வந்தாலுமே அவங்க கொலை பண்ணுவோம் அப்படிங்கிற மாதிரி இருப்பாங்க. இந்த இனம் அப்படின்னு தெரிஞ்சாலே அவங்கள ஃபுல்லாக டோட்டலாக அழிக்கணும் அப்படிங்கிற பேரில் கொலை பண்ணிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாதிரி இருக்கிறதுனால இந்த இனங்கிற காரணத்துக்காக என்னை கொலை பண்ணா அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இனப்படுகொலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த மாதிரி அதாவது ஒருத்தர் ரெண்டு பேர் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு ஒரு நாட்டில் இருக்கக்கூடிய மக்கள் எல்லாத்தையும் அழிக்கிறாங்க அப்படிங்கும் போது அது நம்ம நேர்லயே நடக்குது, நம்ம எல்லாத்துக்கும் தெரியுது. ஆனாலும் இந்த விஷயம் ரொம்ப பெருசா யாருனாலையும் பேசப்படாம, எந்த நாடுகளும் இதுல அந்த அளவுக்கு தலையிடாம உள்ள இறங்கி இதுக்கான நடவடிக்கைகள் எடுக்காம இன்னுமே போயிட்டு இருக்காங்க. ஸோ அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுடான்ல நடந்துட்டு இருக்கக்கூடிய இப்போ உள்நாட்டு போர், அதை தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். சில பத்திரிகையாளர்களா இருக்கட்டும், இல்ல மனித உரிமை மீறல் இருக்கக்கூடிய நிர்வாகிகளா இருக்கட்டும், இவங்க எல்லாருமே என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுடான்ல நடக்கிறது சாதாரணமான ஒரு உள்நாட்டு போர் கிடையாது. இது மத்த, அதாவது சுத்தி இருக்கக்கூடிய மத்த நாடுகளுடைய ஒரு தேவைக்காக செய்யக்கூடிய ஒரு அக்கிரமமான விஷயம் தான் இது நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது சுடான்ல இருக்கக்கூடிய இனப்படுகொலையா இருக்கட்டும், இல்ல அங்க இருக்கிற மக்கள் சாகிறதா இருக்கட்டும், எல்லாமே ஒரு ரீசனுக்காக தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. இது சுடான் மட்டும் இல்ல, நைஜீரியாவுமே கூட சேரும் அப்படின்னு சொல்றாங்க. என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, நான் முன்னாடியே நிறைய வீடியோஸ்ல சொல்லியிருக்கேன். இந்த சுடான்ல மட்டும் இல்லாம இந்த நைஜீரியால எல்லாம் நிறைய வளங்கள் இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்கேன். அதாவது ஆப்பிரிக்காலேயே நிறைய வளங்கள் இருக்கக்கூடிய இடம் தான் சுடான். ஸோ அங்க இருக்கக்கூடிய வளங்களை திருடுறதுக்காக நிறைய நாடுகள் இந்த ரெண்டு இராணுவத்தையும் தூண்டி விடுறாங்க அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தேன். ஸோ இந்த இதுல எதை பத்தி பாக்குறோம், அதாவது என்ன வளங்கள் அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, சுடான்ல வரையும் நிறைய தங்கங்கள் இருக்கு, அது மட்டும் இல்லாம யுரேனியங்கள் நிறைய இருக்கு. ஸோ இது எல்லாமே தேவைக்காக, இதோடைய தேவைகளுக்காக கிட்டத்தட்ட மக்களை அங்க கொன்னு அங்க இருக்கிற அந்த ஆட்சியை பிடிச்சிட்டோம்னா ஓகே, இதுக்கப்புறம் நம்ம அங்க இருந்து நார்மலா எடுத்துக்கலாம்ல. ஏன்னா இப்போ ஒருத்தங்க நமக்கு மத்த இப்போ ரெண்டு துறை இருக்குது, அதாவது ஒரு ரெண்டு இராணுவங்கள் இருக்குது அங்க. இப்ப அவங்களுக்குள்ளதான் சண்டை போயிட்டு இருக்குது. இந்த இராணுவத்துடைய தலைமையில நிறைய நாடு, அதாவது இந்த இராணுவத்தை யூஸ் பண்ற நிறைய நாடுகள் இருக்காங்க, இந்த இராணுவத்தை யூஸ் பண்ற நிறைய நாடுகள் இருக்காங்க. ஸோ இவங்க ரெண்டு பேருக்குமே சப்போர்ட் பண்ற நாடுகள் ரெண்டு பேரையும் சண்டை போட்டு யார் வின் பண்றாங்களோ, யார் கையில ஆட்சி கிடைக்குதோ, அதாவது இந்த தலைமை கிடைக்குதோ, அவங்க அங்க இருக்கக்கூடிய வளங்களை அதிகமா எடுத்துக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்கும். ஸோ இதுக்காக தான் அங்க இருக்கிற பிரச்சனைகளா இருக்கட்டும் எல்லாமே இதுவாயிட்டு இருக்குது. ஆனா அதை கன்வே பண்ற விதம் வேற மாதிரி இருக்கும். அதாவது இனப்படுகொலை அந்த நாட்டுடைய ஆட்சிகள் உள்போர் மாதிரி தான் அதாவது உள்நாட்டு போர் மாதிரி தான் இதை காமிச்சிட்டு இருக்காங்க. ஆனா உண்மையான காரணம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, அங்க இருக்கக்கூடிய வளங்களை எடுக்கிறதா அப்படின்னு சொல்றாங்க. இன்னொரு விஷயம், இனப்படுகொலை அப்படின்னு சொல்றாங்கல்ல, ஸோ அதுவுமே இங்க நடந்துட்டு தான் இருக்கு. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நார்மலா ஒரு மக்களை சுட்டுக் கொள்றதா இருக்கட்டும், இல்ல இந்த மாதிரி விஷயங்கள்லாம் விடவே அதிகமா அங்க எப்படி நடக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா, கும்பலா இருக்கக்கூடிய மக்களை சுட்டுக் கொள்றது. நம்ம இந்தியாவில கூட கேள்விப்பட்டிருப்பீங்களா, ஜாலியன் வாலாபாத் அப்படின்னு சொல்லி, அங்க ஒரு இடத்துக்குள்ள மக்களை அடைச்சு வச்சு அங்க இருக்கிற மக்கள் எல்லாத்தையும் சுட்டு கொண்டாங்கல்ல, அந்த மாதிரி விஷயங்கள்லாம் இங்க நிறைய இடத்துல நடந்துட்டு இருக்குது. எப்படி அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு ஏரியா லாக் பண்ணிக்கிறாங்க. ஒரு குடியிருப்பு பகுதி அப்படின்னு இருக்குன்னா, அந்த குடியிருப்பு பகுதி லாக் பண்ணிட்டு சுத்தி அவங்கள சுத்தி நின்னுக்கிறாங்க. ராணுவ வீரர்கள் எல்லாருமே சுத்தி நின்னுக்கிறாங்க. நின்னுட்டு ஒரு இடத்துல குண்டு வீசுறதோ இல்ல ஒரு துப்பாக்கி சூடோ நடத்தினாங்கன்னா, அங்க இருக்கிற மக்கள் எல்லாரும் ஓடி வராங்க. சுத்தி அவங்க நிக்கிறனால ஒரு இடத்துல மட்டும் ஒரு சின்ன கேப் மாதிரி விட்டுருக்காங்க. ஸோ அந்த இடத்துல இருந்து அவங்க சுத்தி எந்த பக்கமும் போறக்கு வழி இல்லாம நேரா அந்த அந்த ஃப்ரீயா இருக்கக்கூடிய வழியை நோக்கி வர இடத்துல அங்க வச்சு அவங்க எல்லாத்தையும் சுட்டு கொள்றாங்க. ஸோ இந்த மாதிரியான ஒரு இனப்படுகொலை தான் அங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இனப்படுகொலைனா யார், எந்த இனத்தை அவங்க இது பண்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்ம இந்தியால இந்த சாதிகள் எல்லாம் இருக்கும். இந்த சாதி இந்த சாதி அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய இருக்கும். அமெரிக்கா இல்ல மற்ற நாடு, இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் என்ன பார்ப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கருப்பினத்தவர்கள் அப்படின்னு சொல்லி பார்க்க ஆரம்பிப்பாங்க. அதாவது வெள்ளையர்கள் கருப்பினத்தவர்கள் அப்படின்னு சொல்லி பார்ப்பாங்க. நீங்க நிறைய மீம்ஸ்ல கூட பார்த்திருப்பீங்க. அரிசி வச்செல்லாம் ஒரு மீம் போட்டிருப்பாங்க. வெள்ளை அரிசி கருப்பு அரிசி தனியா ஒதுக்குவாங்க. இந்த மாதிரிலாம் நிறைய மீம் போட்டோலாம் ரீசென்ட் டைம்ல நீங்க பார்த்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி தான் அந்த நாடுகள்லாம் நடந்துட்டு இருக்கு. இது எங்க நம்ம நாட்டில் மட்டும்தான் இந்த சாதி இதெல்லாம் இருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, வெளிநாடுகள்லயுமே இதை வச்சு பாலிடிக்ஸ் பண்ணக்கூடியவங்க நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அந்த மாதிரி தான் நடந்துட்டு இருக்கு. அங்க இருக்கக்கூடிய கருப்பினத்தவர்கள் இந்த மக்களை ஒதுக்கணும் அப்படிங்கறக்காக தான் அது அவங்க எப்படி இருந்தாலும் சரி, அவங்க கருப்பினத்தவர்களா இருக்கிறாங்க அப்படின்னா ரொம்ப மோசமான முறையில கொல்றது, எந்த ஒரு ரீசனுமே இல்லாம சுட்டு தள்ளுறது, இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்குது. ஏன் சுடுறதுக்கு கன்ல புல்லட் இருந்துச்சுன்னா கூட அந்த கன்னை திருப்பி வச்சு அடிச்சே கூட கொள்றாங்க. அந்த மாதிரி விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு. கொடூரமான முறையில கொலை பண்றாங்க. அந்த மாதிரி விஷயங்கள் நடந்துட்டு இருக்கு. இப்போ இன்கேஸ் யாராவது தப்பிச்சு போயிட்டாங்க அப்படின்னா அவங்க கண்டிப்பா செத்துருவாங்க. ஏன்னா ஒண்ணு பசியால சாவாங்க, இல்ல அங்க நிறைய தட்டுப்பாடுகள் ஏற்பட்டு இருக்கிறதுனால, நிறைய பேர் சாப்பிடாம இருக்கிறதுனால அங்க நிறைய நோய்கள்லாம் வந்துட்டு இருக்கு. ஸோ அந்த விஷயங்கள்லாம் அதனாலயுமே அங்க இருக்கிறவங்க இழந்து போவாங்க.
இறந்து போய் ஒரு இடத்துல இனக்குவியல், அதாவது ஒரு இடத்துல இந்த படத்துல எல்லாம் காட்டுவாங்கல்ல, ஒரு இடத்துல மொத்தமா குழி தோண்டி ஒரு கொன்னவங்க எல்லாத்தையும் ஒரே இதுல அந்த பெரிய குழிக்குள்ள போட்டு மூடுறது, இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நம்ம படத்துல பார்த்திருப்போம். அதெல்லாம் வந்து உண்மையாலுமே வந்து அந்த சுடான்ல வந்து நடந்துட்டு இருக்குது. ஸோ அது வந்து இவ்வளோ நாளா தெரிய வரல. கிட்டத்தட்ட இது ரொம்ப வருஷமா வந்து நடந்துட்டு இருக்கு இந்த பிரச்சனை. அங்க இருக்கிற மக்கள் ரொம்ப வருஷமா வந்து இந்த மாதிரி கொலை பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா திடீர்னு இது இப்பதான் வந்து பேசப்பட்டுட்டு இருக்கு. கொஞ்ச நாளா ஒரு 10 நாளா வந்து இந்த சுடானுடைய பிரச்சனை வந்து பேசப்பட்டுட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம நைஜீரியாவோட பிரச்சனையும் வந்து பேசப்பட்டுட்டு இருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடில இருந்தே ஒரு கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாவே இந்த விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்கு. ஆனா வெளியே இருக்கக்கூடிய எந்த பத்திரிகையா இருக்கட்டும், வெளியே எந்த மீடியாலையும் வந்து இது தெரியாம தான் இருந்திருக்கு. தெரியாம மறைச்சிருக்காங்க அப்படின்னே சொல்லலாம். இதை வந்து ரொம்ப சேஃபா நடக்கக்கூடிய ஒரு உள்நாட்டு போர் அப்படிங்கிற மாதிரி தான் வந்து தெரிய வச்சு பண்ணிட்டு இருக்காங்க. சரி, ஓகே, இது இவ்வளவு நடந்துட்டு இருக்குல்ல, ஏன்னா இப்போ வெளியே தெரிய ஆரம்பிச்சிருச்சு. ஐநா சபையா இருக்கட்டும், இல்ல மத்த மனித உரிமை மீறல் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் இருப்பாங்கல்ல. ஸோ அந்த அமைப்புகள்லாம் என்ன பண்ணிட்டு இருக்காங்க, இதெல்லாம் கேட்க மாட்டாங்களா அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் போகும். ஆல்ரெடி பாத்தீங்கன்னா நீங்க இஸ்ரேல் பாலஸ்தீன்ல நடந்த பிரச்சனைக்கே வந்து இன்னுமே வந்து அதுக்கான ஆக்ஷன் எதுவுமே எடுக்காம இருக்காங்க. இதுக்கே வந்து இப்ப வழக்கு போயிட்டு இருக்கு. அதாவது போர் குற்றவாளி யாரு, நெத்தன்யாகுவா இல்ல ஹமாஸா அப்படிங்கிற மாதிரி அங்க சில வழக்குகள்லாம் போயிட்டு இருக்கு. ஸோ இது அங்க போயிட்டு இருக்கும்போது இந்த சைடு வந்து இப்ப உள்ள வர்றதுக்கான வாய்ப்புகள் எல்லாமே கம்மியா தான் இருக்கு. ஏன்னா இதுல ஒரு நாடு மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம் இல்ல. அதான் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி 2 ராணுவத்துக்கு நடுவில் சண்டை போடுறது 2 ராணுவத்துக்கு மட்டும் நடக்கிற உள்நாட்டு போர் கிடையாது. எல்லா நாடுகளுடைய சப்போர்ட்னாலையும் தான் வந்து இந்த 2 பேர் வந்து சண்டை போட்டுருக்காங்க அப்படின்னு சொன்னல. ஸோ எல்லா நாடுகளுடைய இந்த மற்ற நாடுகள், அதாவது இந்த சுடானை டார்கெட் பண்ணி சப்போர்ட் பண்ணக்கூடிய மற்ற நாடுகளுடைய சப்போர்ட்னால தான் வந்து நடந்துட்டு இருக்கிறனால ஐநாவுடைய இந்த அமைப்பு வந்து உள்ள வர்றதுக்காக, அதாவது அங்க இருக்கக்கூடிய மக்களை பாதுகாக்கணுங்கிற எண்ணம் இருக்கக்கூடிய அந்த மனித உரிமை மீறல் இந்த மாதிரி இவங்கெல்லாம் வந்து உள்ள வர்றதுக்கு வந்து கொஞ்சம் யோசிக்கிறாங்க அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இதை வந்து பத்திரிகையில வந்து வெளியே விட்டுருக்காங்க. அங்க இருக்கக்கூடிய சுடானை வந்து சுத்தி இருக்கக்கூடிய பத்திரிகையாளர்களா இருக்கட்டும், இல்ல அங்க போய் அந்த நியூஸை கவர் பண்ணக்கூடிய பத்திரிகையாளர்களா இருக்கட்டும், அவங்க எல்லாரும் என்ன சொல்றாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒன்றும் இல்லை, நீங்க வந்து கொஞ்சம் தோல் செவந்த நிலையில இருக்கு அப்படின்னா நீங்க தப்பிச்சிருவீங்க. இதே நீங்க கருப்பினத்தவரா இருந்தீங்கன்னா உங்களை வந்து கொன்றுவாங்க அப்படின்னு இந்த விஷயத்த வந்து வெளியே சொல்லி இப்ப அந்த அந்த அவர் சொன்ன விஷயம் வந்து வெளியே வைரலா வந்து போயிட்டு இருக்குது அப்படின்னு வந்து சொல்றாங்க. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து அங்க நடந்துட்டு இருக்கு அப்படின்னு நம்ம கேள்விப்படுறோம். இதுக்கு ஏன் யாருமே ஆக்ஷன் எடுக்காம இருக்காங்க, இதுவுமே என்ன பண்ணாம இருக்காங்க. ட்ரம்ப் ஏதோ போரை நிறுத்தி வச்சுட்டேன்னு பேசிட்டு இருக்காரு. ஆனா இப்போ நைஜீரியாக்குள்ள அவர் ஏதோ உள்ள என்ட்ரி கொடுக்குறாரு. அதாவது நைஜீரியால வந்து கிறிஸ்தவர்களை வந்து கொலை பண்றீங்க, ஸோ அதனால நான் கொலை பண்ற நிறுத்துங்க அப்படின்னு சொல்லி அவர் இல்லைன்னா போருக்கு உண்டான விஷயங்கள்லாம் நடக்கும் அப்படின்னு சொல்லி அவர் போருக்கு வந்து இறங்குறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. இது மட்டும் இல்லாம நிறைய அந்த எங்களுக்குள்ள வந்து இந்த கப்பல்லாம் வந்து கொண்டு வரீங்க, போதைப் பொருட்கள் கப்பல்லாம் வந்து வருது அப்படின்னு சொல்லி அதையுமே கொண்டுட்டு இருக்காங்க. இந்த அதாவது இந்த இயர் முடியறக்குள்ளேயே பாத்தீங்கன்னா இந்த ஸ்டார்டிங்ல இருந்து பாருங்களேன், எவ்வளோ போர்கள் வந்து நடந்திருக்கும், எவ்வளோ மக்கள் இறந்திருப்பாங்க அப்படின்னு பாருங்க. ஒவ்வொரு நாட்டிலையும் நடக்கக்கூடிய போர்கள் மூலியமா எத்தனை மக்கள் இறந்துட்டு இருக்காங்க அப்படிங்கிறத பாருங்க. ஸோ இவ்வளோ போர் நடந்திருக்குல்ல. ஸோ இதை பார்க்கும்போது நிறைய பேருக்கு வந்து எதுக்குடா இந்த இப்படி அடிச்சுக்கிறீங்க அப்படிங்கிற மாதிரி கேள்வி வந்து வரும். உங்களுக்குமே கண்டிப்பா வரும். ஸோ இந்த விஷயத்துக்கு வந்து என்னெல்லாம் பண்ணா கரெக்டா இருக்கும், இப்போ ஒரு போர் நடக்காம இருக்கணும் அப்படின்னா என்ன மாதிரி விஷயங்களை கரெக்டா பண்ணணும், அந்த நாட்டுக்குள்ள என்ன மாதிரி சட்டங்கள்லாம் கொண்டு வரணும் அப்படின்னு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது எல்லாமே கீழே வந்து கமெண்ட்ஸ் சொல்லுங்க. இப்ப நடந்துட்டு இருக்க இந்த சுடான் போர் பத்தி உங்களுடைய கருத்து என்ன அப்படிங்கிறதையும் வந்து கீழே கமெண்ட்ஸ் சொல்லிட்டு போங்க.